முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து. நாளைக்கு டே 1. 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு. உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. கால் மேல கால் போட்டு வாழணும்னு ஆசை இல்ல. நல்லதுக்கோ கெட்டதுக்கோ போக வர காசு இல்ல. கஷ்டத்தை நான் சொல்ல வந்தா கேட்க ஒரு நாதி இல்ல. கொஞ்ச நேரம் கேட்டவனும் ஓடிட்டானே பாதி இல்ல. கஷ்டப்பட்டு படிச்சு காலேஜ் எல்லாம் முடிச்சு வேலை தேடி சலிச்சு நிம்மதிய தொலைச்சு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. உள்ள வெறுப்பானாலும் சிரிக்கணுமே. கடவுளும் கண்ண திறக்கணுமே. இதுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்கணுமே. இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை. பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. அதான் மொச்சிருச்சுல, மூடிட்டு வேலைய பாருடா. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனி. என் உள்ளம் தாங்கல மெத்த வாங்குனேன் தூக்கத்தை வாங்கல. உங்களால தாங்க முடியல கட்சியில கல்லுங்க கல்கோரி வேலைக்கு போயிடலாம். முடியாது முடியாது. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. நீ வந்தாய் அதை என்னைக்கும் மறக்காதீங்க. தீயின் கருவாய் விபயம் துரத்தும். கண்கள் உறங்கினாலும் கனவுகள் உறங்காதே. திரும்பி பார்க்காதீங்க. பூவின் நிழலாய் வர வாய்ப்பை விட்டுறாதீங்க. புல்லா குழலாய் தேடினாதான் கிடைக்கும். உனை வெளியிடு துளிர் வீடு பலியட தட்டினாதான் திறக்கும். தகுதியாக முடிஞ்சா என்ன தடுத்து பார். வாழும் நமது கதைகள் இருக்கு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். வேணாண்டா, ப்ரமோஷன் அமைப்புக்கு காணப்படும். நான் ஏற்கனவே வந்து போயிருக்கேன்டா. திருமண தடைகள் டக்கு டக்குன்ற நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவுக்கு ஆட்சி. Permutations and combinations involved ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த முடிவு எடுத்தோம். What permutation combination sir? வாஜியம் கிட்ட போலாம். No, you're not grateful. Stop this. Stop. நான் நம்ப மாட்டேன். வாஜியம் கிட்ட போய் பேசலாம். Stop. Just stop this cry. சார் ஆமா சார் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். சொல்லுங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுத்த கையிலே போயிடு சார். விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். ஆமா சார், விடுங்க சார். சாரி சொல்றாருல. இதெல்லாம் எப்பறா தாங்கிக்கிற? ஒரு நாள்ல ஒரு அரை மணி நேரம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல. அதுக்காக வாழ்க்கை முழுக்க அழுதுட்டு இருக்க முடியாதுல்ல. வாவ், உன் பாசிட்டிவ் ஆட்டிட்யூட். படிடா நல்லா படிடா. இந்த எக்ஸாம்ல வரும்போது தான் நீங்க புக் வச்சு படிக்கிறத நான் பாக்குறேன். இது மாதிரி புக் எங்க இருக்குமோ நீங்க எங்க இருப்பீங்களோ. சரி நான் சொல்லித்தரேன். என்ன படிக்கிறா? மேக்ஸா? ஏய் மேக்ஸ படிக்கூடாதா? போட்டு பார்க்கணும். A ஸ்கொயர் வித் B ஸ்கொயர் ஆல் ஸ்கொயர். என்னப்பா புரிஞ்சுதா? டேய் நான் அதுக்குள்ள என்னை பார்த்தா உனக்கு மனுஷனா தெரியலையா? ஆமாண்டா, உன்ன மாதிரி வெத்து வெட்டுக்கான சீட் எடுக்க மாட்டேன்டா. வெத்து வெட்டு டாவா? ஆமாண்டா, புண்ணாக்கு. உன்னாக்கா? வாய முடுறா பொறம்போக்கு. போது நிப்பாட்டு. நான் யார் தெரியுமா? தெரியும்டா. உனக்கு தெரிஞ்சு போச்சா? உலகத்துக்கே தெரியும்டா நாரப்பேல. ஒரு கிளி இவ்வளவு பேசுறத என்னால ஒத்துக்கிற முடியாது. எனக்கு கோபம் வந்துச்சு. ஆசிட்ட வாங்கி மேல ஊத்தி கொண்டு விடுவேன் உன்னை. எப்படி ஊத்துவேன்? ஏன்? உன்னாலதான் பாட்டில் மூடிய கூட திறக்க முடியாது. திறந்துட்டா முதல்ல இந்த கூண்டோட கதவு திறடா பாப்போம். திறக்கிறேன். போடா அடங்கொன்னியா அடங்கொப்பமவனே அடங்கொக்காமவனே அடங்கொப்பத்தாமவனே இங்க பாரு. உங்க கையில பிரஷ் என்னமோ எழுது. 1947 சுதந்திரம் வாங்கின உடனே படுத்தவங்க இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அப்ப எந்த அளவுக்கு இந்த நாட்டு மேல பற்றா இருக்காங்கன்றத நீங்க போட்டோ பிடிச்சு தெரிஞ்சுக்கங்கம்மா. இன்னைக்கு வரட்டும். இந்த ஆளை பார்த்து எல்லாத்தையும் ஏற்ற வேண்டியதான். என்ன வேணும் உங்களுக்கு? உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேட்கறீங்க நான் கொடுக்குறேன். அப்படியா? கண்டிப்பா கொஞ்சம் சந்தோஷம் இல்லையா? அப்புறம் இந்த லவ் இல்லையா? நிம்மதியான வாழ்க்கை இல்லையா? என்னையா நீ என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற. சரி இப்ப வந்து என்ன இருக்கு? ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் லவ் நிறுத்தியா? எப்பா பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் லவ் வீடு ஏதாச்சும் புதுசா கண்டுபிடிச்சி இறக்கியா? போர் அடிக்குது. இங்க பாரு தம்பி, படிச்ச படிப்புக்கு தான் வேலைக்கு போகணும்னா உழைக்க முடியாது. குடும்பத்தை பாருங்க, கௌரவத்தை பார்க்காதீங்க. உழைக்க கத்துக்க தம்பி. நீதானடா பாரு, நான் உனக்கு நண்பன் மாதிரி. எது இருந்தாலும் மறைக்காம சொல்லு.
என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். நான் கூப்பிடவே இல்லையடா. ஆமா, வெடிக்கும் போது எல்லாரும் எங்கடா போனீங்க? அதை விடுங்க பாஸ், நம்ம அடுத்த ஆபரேஷன். அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான். புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. பாரியா, அங்க பாரியா, அங்க பாடுறா, அங்க பாடுறா, கத்தி விளையாட பாடுறா. அக்கா என்ன பைட்டு. ஐயோ ஐயோ, தூக்கி போட்ட கத்தியை பிடிக்காம விட்டுட்டாரு. நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்? கண்ணுக்கு முன்னாடி தெரியறது எல்லாமே உண்மை இல்ல பேட்டி. இந்த இடத்தை சுத்தி இருக்கிற காத்துல சைத்தானோட சாம்ராஜ்யமே இருக்கு. அல்லாஹ் கொடுக்கிற வெளிச்சத்துல பார்த்தா உண்மை உன் கண்ணுக்கு தெரியும். நார பயலுகளா, மயக்க மருந்து வாங்கிட்டு வாங்கினா செண்டை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? குரு, கையில வெண்ணெய் வச்சுட்டு எதுக்கு நெய் கலையறீங்க? இப்ப யாரா வெண்ணெய் வச்சிருக்கா? யார் இப்ப நெய் கலைஞ்சா? உதாரணத்துக்கு சொன்னேன். உதாரணம்னா கிளிக்க வேணா நடக்கிறது. வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஏன்டா கை தட்டுறீங்க? என்ன மீட்டிங் நடக்குதுங்க? அண்ணே, உங்க கையில பிரஷ் என்னமோ விளையாடுது. டேய், சத்தம் போட்டு சொல்லிடாத. சாகுற வரைக்கும் இதே பழப்ப கொடுத்துட போறாங்க. தள்ளி விட்டு போறாளே. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. காவியங்கள் உன்னை பாட காத்திருக்கும் பொழுது காவி உடை நீ கொண்டால் என்னவாகும் மனது? காவியங்கள் உன்னை பாட காத்திருக்கும் பொழுது காவி உடை நீ கொண்டால் என்னவாகும் மனது? வாழ்வை நீ தேவா நிலவே செல்லோ காயோ நிலவே. ஐயோ ஐயோ, மாம்சு இங்க வாங்க. எங்க அக்கா அளவுக்கு உங்களுக்கு அடிக்க தெரியல. எங்க அக்காட்ட நல்லா அடிக்க கத்துட்டு வாங்க. போங்க போங்க. என்னடா அழகிற சத்தம்? யார் அழுதா? நானும் என் தம்பியும் எங்க ஃபேமிலி ஸ்டைல்ல பேசிட்டு இருக்கோம். ஃபேமிலி ஸ்டைல்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாராத்தனமான குடும்பமா இருக்குது, ரொம்ப டிராமாத்தனமான குடும்பமா இருக்குது. நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துவே. அப்புறம் வேலைக்கு எங்க போற? எவன்டா அது? என்னடா கேட்ட? வேலைக்கு எங்க போற? சம்பளம் எவ்வளவுன்னு கேட்ட. நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா? விவரமா கேள்வி கேட்டா வெட்ட வர்றாங்க. சுபா சுபா ப்ளீஸ். இன்னொரு வார்த்தை அவனை தமிழ குரங்குன்னு சொல்லுங்க, அப்படியே வாயில கொடுப்பேன். கேலி பண்ணுவீங்க. எப்படிங்க யங்ஸ்டர் சாதிக்க முடியும்? ரெசர்வேஷன், ரெக்கமெண்டேஷன், கரப்ஷன். அதனாலதான் திறமை இருக்கிறவன் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடி போறான். வெள்ளைக்கார அப்போ இங்க வந்து அடிமைப்படுத்தினா இப்ப படிச்சுட்டு நம்ம அங்க போய் அடிமையா இருக்கோம். என்ன வித்தியாசம்? இதுக்குதான் யங்ஸ்டர்ஸை கூப்பிட வேண்டான்னு